வணக்கம். இது என்னென்னா எக்ஸல் 100 BS6 நம்ம கழட்டி தான் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேனா? ஆமாம், BS6 தான், செல்ஃப் இல்லாத வண்டி. ஆமாம், கழட்டி பண்ணுங்க. ஆனால் வெயில் நல்லா காய வச்சு எடுங்க. ஏன்னா டோரோர வச்சு அடித்தாலும் தண்ணி இப்படி நாசியில் உள்ளே பிடிக்கல, தண்ணி உள்ளே போகத்தான் செய்யும். அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. கலட்டி அடித்தாவது தண்ணி மேலே பட்டாவது வெளியாகிடும் தண்ணி உடனே. என்னோடய பக்குவம். உங்களுக்கு இதை பற்றி விவரம் தெரிஞ்சாலும் தெளிவாக சொல்லுங்கள். ஆமாம், ஆனால் வெயில் நல்லா காய வச்சு தான் எடுக்கணும், இல்லாட்டினாக்கு இதாகும். ஆமாம், முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா, சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபிளில் இந்த இடத்துல ஆயில் போட்டுருங்க. ஏன்னா தண்ணி இறங்குற வசமாக இருக்குது. இந்த வாது பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி ஈஸியாக இறங்குற மாதிரி இருக்குது. நல்லா ஆயிலை போட்டு விட்டுருங்க. ஆமாம், வேறு இந்த வர சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. என்னென்னு சொல்லி பெருசான அதில் ஒன்றும் வேலை இல்லை, சிம்பிளாக தான் வேலை சொன்னாங்க. என்னென்னங்கிறத சொல்கிறேன். இந்த ப்ளாப்பு மாற்ற சொன்னாங்க. ஆமாம், இந்த ப்ளாப்பு மாற்றுற பஸ்ஸில் மாற்றுங்க. அதே போல்டை மட்டமாக கட் பண்ணி விட்டுருங்க. எங்கேயும் அவ்வளோ மாட்டியிருப்பா அவங்களுக்கு. ஆமாம், ஏன் கட் பண்ணி விட சொல்கிறேன்னா, அதாவது நம்ம செய்கிற வேலையும் சரியாக இருக்குன்னு, வேலை பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குன்னு, அந்த மாதிரி தான் கட் பண்ணி விட. ஆக்சா மச்சா இருக்குது, ரொம்ப நேரம் ஆகாது, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அறுத்துடலாம். இது மிஷின் தேவைப்படும் நினச்சிடாதீங்க. ஆமாம், இந்த வர ப்ளாப்பு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ கஸ்டமராக வாங்கிட்டு வந்துட்டாங்க, டிவிஎஸ் ப்ளாப்பு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பிரேக் ஷூ மாற்ற சொன்னாங்க. அதுவும் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டா. பிரேக் ஷூ இதாக இருக்குது. பிரேக் ஷூ ஒரிஜினல் எவ்வளோனா 160 ரூபா ஒரிஜினல். ஆமாம், நான் மாற்றுவோம். இன்னொன்று என்னென்னா, நான் என்ன வாங்கிட்டு வச்சேன்னா, போல்டு வாங்கிட்டு வச்சேன். இந்த டென்னம் போல்டு. இந்த டென்னம் போல்டு எதுக்குனாக்கு, இந்த போல்டுலாம் வாங்கிட்டு வச்சு சொல்லியிருக்கேன். இந்த போல்டு எதுக்குனாக்கு, ரப்பர் ஒன்று அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டென்னம் போல்டு எதுக்குனாக்கு, இதில் ஸ்க்ரூ வரும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ வரும். அது காலப்போக்கில் அதை கலட்ட முடியாது, நல்லா தெரியும். சளிஞ்சிடும், திருப்பி போட்டு திருவ முடியாது. தலையாக இப்போ மிஷினை போனேன், கட் பண்ணணும். பழைய வண்டினா மிஷின் போடுற பிரச்சனை இல்லை. இன்னொன்று மிஷின் எல்லாட்டையும் இருக்குன்னு, அது ஒரு பிரச்சனை இருக்குது. புது மாடலுங்கிறப்ப கீழே அந்த மாதிரி வருது. ஏன்னா மிஷினை பார்த்தீங்கன்னா மேலே போடையில் கீழே ஹீட் ஆகும். அப்போ அது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சுனாலும் சிரமம். என்ன இந்த பக்கம்லாம் பாருங்களேன், இந்த பக்கம்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி வயர்னா ஓஸ்னா வருது. ஏன்னா நம்ம டோர் மேலே இருக்கையில் கீழே என்ன இருக்குன்னு நமக்கு சைட்டாக ஒட்டி இருக்கா தள்ளி இருக்கான்னு கணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், இது ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் இந்த கழட்டின ஸ்க்ரூனா இந்த இருக்கா, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். ஆமாம், இந்த வண்டியில் எவ்வளோ இதாக டெஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா கழட்ட சிரமம் போட்டு சிலிப்பை ஆகிக்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்கள், கலட்டினீங்கன்னா போல்டு வாங்கி போட்டுங்க. இந்த மாதிரி டென்னம் போல்ட்டை வாங்கி மாட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்றுனா 4 பிள்ளை நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஆமாம், அது மாதிரி சர்வீஸ் பண்ணால் ப்ளக்கு, இன்ஜின் ஆயில் இப்போ தான் மாற்றினு சொல்லிட்டா, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் ஓரெல்லாம் செக் பண்ணிடுங்க, செக் பண்ணி கொடுங்க. ஆமாம், முக்கியமாக இந்த மாதிரி ப்ளாப்பு போச்சுன்னா வாங்கி மாற்றி விட்ருங்க. ப்ளாப்பு என்னாக்க இந்த மழை பெஞ்சால் அதில் சேர் தண்ணி அப்படியே போயிடும், அடிக்கி சைலன்ஸ் சீக்கிரத்தில் போயிடும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ப்ளாப்பு. அதே மாதிரி போல்ட்டை கட் பண்ணி விட்டுருங்க, இதான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அசிங்கமாக தெரியும். இது கட் பண்ணாட்டி நல்லா இருக்காது, ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது வேலை, அதான் சொல்கிறேன். ஆமாம், ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.